வீடியோ எடுத்துறாங்க, வெட்டி போடுவான். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து திருநெல்வேலிக்கு ஸ்பெஷல் அடையாளமே திருநெல்வேலி அல்வா தான். அதுவும் இருட்டுக்கடை அல்வா. அந்த கடையை நோக்கி போயிட்டுருக்கோம். நான் நரோஷா, அரவிந்த் ப்ரோ, நாகர்கோவில் ட்ரூ லிவிங். கடை எப்படி அடையாளம் தெரியல, எப்படி நான் வந்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைமாக நான் விசிட் பண்ணுறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருநெல்வேலி பொண்ணுங்க எல்லாம் பஸ் ஸ்டாப்பில் நின்னாலே வீச் அருவா வச்சு நிற்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க. வீடியோ எடுத்துறாங்க, வெட்டி போடுவான். இதுதான் என்ட்ரன்ஸு. பாருங்க, கூட்டம் தெரியுதா? இதுதான் இருட்டுக்கடை அல்வா. இப்படி நேரம் வந்தீங்கன்னா இந்த கோபுரத்தில் இந்த குகைக்குள்ளே ஓடி வந்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி தான் ஆப்போசிட்டில் அந்த இருட்டுக்கடை அல்வா. இதை கூட்டம் நிற்க தெரியும் பார்த்தீங்களா? அண்ணா, அதான் இருட்டுக்கடை அல்வா கடை. இப்போ தான் கடை பார்க்குறாங்க. செக்யூரிட்டி நிற்கிறாரு. இதெல்லாம் லைனு கடைக்கு அல்வா வாங்குறதுக்கு. நம்ம பங்காளிங்க இங்கே நிற்கிறாங்க. நம்ம இன்னும் லைனில் நிற்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் நிற்பாங்க லைனில். இன்னும் இந்த கடையிலெல்லாம் அல்வா கிடைக்கிது, ஆனால் யாருமே மக்கள் வாங்க மாட்டாங்க. 380 ரூபா 280 ரூபா விலை போட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் இந்த கடையில் மட்டும்தான் கூட்டம் லைனில் நிற்கிது பாருங்கள். இந்த லைன் மொத்தமாகவே இந்த கடைக்கு தான். பக்கத்தில் வந்துட்டோம். இன்றைக்கி அல்வா வாங்குகிறோம், சாப்பிட்றோம். முக்கியமாக வரும்போது கேஷ் கொண்டு வாங்க, ஜிபே கிடையாது. தப்பி தவறி லைனில் நின்றுட்டிங்கன்னா அல்வா தீந்து. அரை கிலோவா கூட்டுக்க நாளா இலை வச்சுக்கிறது 25 ரூபா. நினைக்கிறாரு அவர் தான் இந்த
கடையோட முதலாளி. நாங்கள் வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கிட்டோம் இலையில வாங்கிட்டோம். ரோஹித் ட்ரை பண்ண போறாரு. ப்ரோ ரிவ்யூ சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு. என்ன கால் தெரியும் நீங்க சாப்பிடுங்க, நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ரிவ்யூ வேணும். நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாடா என்ன? ஆமாம் அடிச்சு. சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிட்டா எங்களுக்கு சரி அப்படியே நீங்கள் ஒன்று எடுங்க. திருநெல்வேலி அல்வா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இங்கே வேற பிரச்சனை. அவர் வண்டி அங்கே டிராஃபிக் பிரச்சனை. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்க, தரமாக இருக்குது. எனக்கு நாக்கு இன்னும் ஊறுது, போதாதுன்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, நானும் ஒரு வாங்கணும். ஓகே, அரவிந்த் ப்ரோவோட ரிவ்யூ கேட்டுப்போம். எப்போவுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இல்லை இல்லை காசு இங்கே திரும்பி எப்போவுமே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதான் பின்னாடி தான் இருட்டு கடை அல்வா கடை. இவர் நம்ம அரவிந்த் ப்ரோ நாகர்கோவில் இப்போ உடஞ்சார் வடையை கீழே. அதே ரியாக்ஷன். நோ வேட். நோ வேட். சிம்பிளி